கேட்ட வரத்தை அருளும் சிறுவாபுரி முருகன். சிறுவாபுரி வரலாறு சிறப்புகளை இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிறுவாபுரி முருகன் சிறப்பு வாய்ந்தவன் மட்டுமல்ல, தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் வரங்களை வாரி கொடுப்பவன் என்று அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் பாடியுள்ளார். இந்த கோயிலுக்கு சென்று மனதார நம் வேண்டுதலை வைத்து வந்தால் முருகரே நம் வீட்டிற்கு வந்து அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகமாக உள்ளது. ராமர் நிகழ்த்திய அஸ்வமேத யாகத்தின் குதிரையை அவரது மகன்களான லவனும் குசனும் வால்மீகி முனிவர் ஆசிரமத்திற்கு அருகில் கட்டி போட்டனர். ராமரும் லக்ஷ்மணனும் குதிரையை மீட்க வந்தபோது தந்தை என்றறியாத சிறுவர்களுடன் போர் புரிய நேர்ந்தது. சிறுவர்கள் போர் புரிந்ததால் இத்தலம் சிறுவர் பொற்புரி அல்லது சிறுவரம்பேடு என்று அழைக்கப்பட்டு நாளிடைவில் சிறுவாபுரி என்று மருவியது. மேலும் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்ய செல்லும் வழியில் இங்கு இளைப்பாறினார் என்றும் ஸ்தல புராணம் கூறுகிறது. மேலும் இஸ்தலத்தில் உள்ள சிறப்பு என்னவென்றால், அருணகிரிநாதரின் சிலை கோயில் கருவறையை நோக்கி உள்ளது. துறவியான இக்கவிஞர் இந்த கோயிலுக்கு பல முறை வருகை தந்து பல திருப்புகழ் பாடல்களை பாடினார். முருகப்பெருமானை புகழ்ந்து அர்ச்சனை திருப்புகழும் இங்கு பாடப்பட்டது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன் சிறுவாபுரியில் வாழ்ந்த தீவிர முருக பக்தையான முருகம்மையின் கரத்தை முருகன் நாமத்தை உச்சரித்ததால் கோபமடைந்த அவரது கணவர் துண்டித்து விட்டார். அந்த நிலையிலும் முருகனையே நினைத்து அம்மையாருக்கு முருகப்பெருமான் காட்சி அளித்து வெட்டப்பட்ட கைகளை உடலுடன் இணைத்தார். இந்த நிகழ்வை தவத்திரு முருகதாச சுவாமிகள் பாடல் மூலமாக எழுதியுள்ளார். சிறுவாபுரி முருகன் கோயில் 500 ஆண்டுகள் பழமையானது. 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம், உயரமான கொடிமரம் மற்றும் மரகத பச்சை மயில் அமைப்பு தனித்துவமானது. இங்கு மரகத கல்லில் சூரியன் மற்றும் ராஜகணபதி சந்நிதிகள் உள்ளன. பாலசுப்பிரமணியர் 4.5 அடி உயரத்தில் பிரம்ம சாஸ்தா கோலத்தில் காட்சி தருகிறார். நீ வேணா பாரு, உன்னோட நல்ல மனசுக்கு உன் லைஃப்ல கண்டிப்பா நல்லது நடக்கும். இன்னும் கூடிய சீக்கிரமே உன் லைஃப்ல ஒரு நல்லது நடக்க போகுது. உன் நெருங்கிய நண்பன் ஒருவனுக்கு மட்டும் இதை அனுப்பு, கட்டாயம் அவனுக்கும் நல்லதே நடக்கும்.